இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு புகழ் ஒடுங்காது. கம்பனை படிப்பது என்பது மிக இயல்பாக தோன்றும். அது ஒரு கடலில் நீந்துறது மாதிரி மேலாக நீந்தி கொண்டே இருக்கலாம். சற்று ஒரு அடி கீழே சென்றால் கம்பன் தன்னுடைய மொழி ஆளுமையால் நம்மை மூழ்கடித்து கொண்டே இருக்கிறான். கம்பனில் ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பொருள்களை மாறி மாறி சொல்லக்கூடிய அறிஞர்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் இந்த 1000 ஆண்டுகளாக கம்பராமாயணம் தோன்றியதிலிருந்து இருக்கிறது. கம்பனை படிக்கின்ற போதில் கூட அதில் பாட வேறுபாடுகள் வருகின்றன. கம்பனே அவையடக்கம் பாடுறான். எப்படி பாடுறான்? நான் எழுதுனது ஒரு சாதாரண நூல் தான். முறையின் நூல் உணர்ந்த முனிவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, நல்லா படித்தவங்க. நான் எழுதுனதில் ஏதாவது தப்பு இருந்தால் பொறுத்தரலணும் அப்படின்னு கம்பனே சொல்கிறான். அந்த கம்பன்கிட்ட அந்த பாடலை கடன் வாங்கி நானும் அதையே கேட்டுக்கிறேன். கம்பன் சொல்கிறான், அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீறிடும் தச்சரும் காய்வரோ, இறையும் ஞானமும் இல்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ அப்படின்றான். என்னவா, அறையும் ஆடரங்கும். சின்ன குழந்தைங்க நிறையா வந்திருக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு சாக் பீஸ் எடுத்தோ ஒரு சின்ன கல் எடுத்தோ ஒரு வீடு வரைவாங்க. ஒரு பெரிய ஆடல் அரங்கு, ஒரு பெரிய ஆடிட்டோரியம், இதான் ஒரு மாளிகைன்னு வரைவாங்க. அதை பார்க்கக்கூடிய அவருடைய ஓவிய ஆசிரியரோ அல்ல அப்பா ஒரு பெரிய இன்ஜினியராக இருப்பார். அவர் இல்லை இது நல்லா இல்லை, நீ தப்பாக வரைஞ்சிருக்க அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அந்த குழந்தையை இன்னும் நல்லா பண்ணி, இன்னும் இதை இப்படி நல்லா தான் பண்ணியிருக்கிற, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு எப்படி அறிவுரை சொல்லி ஊக்குவிக்கிறார்களோ அப்படி நீங்கள் அறிஞர்கள்லாம் பண்ணணும். கம்பன் கேட்குறான், அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீறிடும் தச்சரும் காய்வரோ, முறையின் நூல் உணிந்தாரும் நீங்கள் இப்படி பண்ணணும். இறையும் ஞானமும் இல்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ அப்படின்னு பாடுறாங்க. அந்த கம்பன் கம்பராமாயணத்தை எழுதுகின்ற போது வான்மீகி ராமாயணத்திலிருந்து அப்படியே மூல நூலை எடுத்து அப்படியே எழுதவில்லை. தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்ப நிறைய மாற்றங்களை செய்கிறான். கம்பனில் பார்த்து பார்த்து வியப்பது என்பது, அவன் இன்னும் இந்த நூலும் இந்த தத்துவங்களும் இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு மனித குலத்தை உய்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதுகிறான். இன்று எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பை காலப்பொருத்தத்தோடு வழங்கியிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். புகழ் ஒடுங்காது. மனிதன் புகழுக்காக அலைபவன். மனிதனுக்கு 2 பசி இருக்கிறது. ஒன்று உடலுக்கான பசி, இன்னொன்று உயிருக்கான பசி. உடலுக்கான பசியை நாம் அனுபவிக்கும் பொருள்களிலிருந்தும் நுகரும் பொருள்களிலிருந்தும் மனிதன் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் இந்த உயிருக்கான பசி எது? வள்ளுவர் சொல்றார், ஈதல் இசைபட வாழ்தல் அது ஒன்றோ ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிர்க்கு என்று ஒரு ஊதியம் இருக்கும் என்றால் அது புகழ்தான், இசை. ஈதல் இசைபட வாழ்தல், இசைனா புகழ். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிருக்கான ஊதியம் என்பது புகழோடு வாழ்வதுதான். அதனால் தான் மனிதன் புகழுக்காக அலைகிறான். இந்த புகழின் காரணமாகத்தான் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கம்பன் ஊடும் பாவுமாக தெளிவாகவும் பல இடங்களில் சொல்லிக்கொண்டே செல்கிறார். அதில் இந்த வார்த்தை எங்கே வருகிறது என்றால், விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. நாளை காலை பட்டாபிஷேகம் செய்து பட்டத்து ராஜாவாக ராமன் பொறுப்பேற்க இருக்கிறான். அப்போது குலகுரு வசிஷ்டர் அழைத்து வசிஷ்டர் ராமனுக்கு அறிவுரை சொல்கிறார். என்ன அறிவுரை சொல்றாரு? நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு. இந்த மக்களுக்கான உயிர் என்பது அரசன் தான். அரசன் எந்த வழியில் இருக்கின்றானோ அவனுடைய உயர்வையே மக்கள் நாடி இருக்கிறார்கள். மக்களினுடைய நலனே அவர்களுக்கு முக்கியம் என்று பல அறிவுரைகளை சொல்கிறான். அப்படியே அறிவுரைகள் சொல்லிட்டு வரப்ப ஒரு இடத்துல ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஒரு அறிவுரை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அரச குலத்தில் போர் என்பது மிக முக்கியமான ஒன்று. போரின் மூலம்தான் புகழ் கிடைக்கும் என்று எல்லோரும் போரை நோக்கி ஓடுவார்கள். அதில் கம்பன் சொல்கிறான், யாருடும் பகை கொள்ளலல் என்றபின் போர் ஒடுங்கும்
புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாது, அது தக்க பின் வேறடும் கெடாதல் வேண்டில் உண்டாகும்னு சொல்றான். யார் இதுதான் இதுல கம்பன் தான் இதை சொன்னானா? இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலையா? போருக்கு எதிரான சித்தாந்தங்கள் தமிழ் மரபுல இல்லையா? இல்ல உலக மரபுகள் இல்லையா? எடுத்து பார்த்தா இருக்கு. ஆனால் கம்பன் இங்கே எங்கே வேறுபடுகிறான்? இதற்கு முன்னாடி உலகம் இது கம்பராமாயணம் எழுத 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 1000, 2000, 3000 ஆண்டுகளாக போர் பற்றிய சித்தாந்தங்கள், போர் பற்றிய மரபுகள், போர் பற்றிய செய்திகள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. தமிழ் மரபிலும் இருக்கிறது. ஈன்று புறந்தழுதல் என்றலை கடனேன நமக்கு சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒவ்வொருக்கும் கடமையாக சொல்றப்ப ஒரு இளைஞனுக்கான கடமை போர்க்களத்தில் சென்று மடிவது, சண்டை போடுவதுன்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தால் போருக்கு எதிரான தத்துவங்களும் இருக்கிறது. 2ஆம், 3ஆம் நூற்றாண்டிலே சீனாவினுடைய போர் தத்துவங்களை எடுத்து பார்த்தால் சுன்சு என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம். அதில் சிறந்த போர் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, the best war is which is not fought. சிறந்த போர் என்பது சண்டையிடாத போர் என்று சொல்கிறார். போர் என்பது அழிவு. அதற்கு பிறகு வந்த தமிழ் மரபிலும் இது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகம் முழுவதும், கிரீக்ல எல்லா இடத்துலையும், ஜப்பானுடைய போர் மரபு, சாமுராயினுடைய போர்க்குல மரபுகள் எடுத்து பார்த்தா போரை தவிர்க்கணும்னு தான் சொல்றாங்க. கம்பன் ஏன் எந்த இடத்துல இன்னும் வேறுபடுறான் அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்ததெல்லாம் வார் கோட்ஸ், போர் நெறிகள், வார் எத்திக்ஸ் எல்லாம் இருக்கு. கம்பன் தான் ரொம்ப நுணுக்கமாக போய் எ பாலிசி ஃபார் வார் ஃப்ரீ கிங்டத்தை டெரைவ் பண்ணுறான். ஒரு அரசியலில், அரச நிர்வாகத்தில் போருக்கு எதிரான கொள்கை, ஒரு பாலிசியாக அதை டெரைவ் பண்ணி எடுக்கிறான். எப்படி சொல்றா பாருங்க, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் உனக்கு போர் ஒடுங்கிரும், உன்னுடைய புகழ் ஒடுங்காது. அப்ப புகழுக்கு இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்கு, இது ஒண்ணு மட்டும் தான் இல்லை அப்படின்னு டிஃபைன் பண்றான். அப்புறம் உன்னுடைய தார் ஒடுங்கல், படை ஒடுங்காது, வேரோடு கெட்டு போயிடும் போர்ல, அதுவும் நடக்காது என்று போருக்கு எதிரான ஒரு தெளிவான அரச கொள்கையை முன்னிறுத்தி சொல்றான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இந்த போர் என்பது இந்தியாவினுடைய இலக்கியங்களில் 3 இடத்துல மிக முக்கியமாக சொல்றாங்க. ஒன்று மகாபாரத போர், மண்ணுக்காக நடைபெற்றது. இன்னொன்று ராமாயண போர், ஒரு பெண்ணை முன்னிறுத்தி நடைபெற்றது. இதில் தமிழ் மரபிலிருந்து தோன்றிய ஒரு இலக்கியத்தில் ஒரு போர் இருக்கிறது. அது கந்த புராணத்தில் வரும், சூரபத்மனை வதம் செய்வது. மற்ற எல்லா இடங்களிலும், 2 போர்களிலும், 2 இதிகாசங்களிலும் போரில் அழிவார்கள், அழிக்கப்படுவார்கள். தமிழ் மரபிலிருந்து தோன்றிய கந்த புராணத்தில் சூரபத்மன் அழிக்கப்பட மாட்டான், மாறாக திருத்தப்படுவான். இந்த கருத்தை தான் பல இடங்களில் கம்பன் சொல்லிக்கொண்டே வருகிறான்.